அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இன்றைக்கி திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்ந்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக்கூடாது. எதெல்லாம் வேகமாக முடிக்கணுமோ அதை வேகமாக முடிச்சிடணும். ஒரு சில விஷயங்களை பொறுமையாக தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைம் எடுத்தே பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 672 அதிகாரம் வினை செயல் வகை. அடுத்ததான் இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான செய்தி தான் தினமணி செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1979, ஓகேங்களா, ஆகஸ்ட் 10 1979 தான் பார்த்தீங்கன்னா முதல் ராக்கெட் ரோஹிணி அப்படிங்கிற ராக்கெட் வந்து அனுப்பியிருப்பாங்க அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில். ஸோ அந்த ராக்கெட் பார்த்தோம்னா அதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ராக்கெட். இப்போ இந்தியா 100வது ராக்கெட்டை நோக்கி வந்துட்டாங்க. இஸ்ரோவோட 100th ராக்கெட் 100th லான்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த 100th லான்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா GSLV F-15 அப்படிங்கிற இந்த ராக்கெட் வந்து NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட்டை அனுப்ப போகுது. இந்த NVS-02 அப்படிங்கிற சேட்டலைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளாக இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் IRNSS அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி உலக அளவில் GPS இருக்கோ இந்தியா அளவில் பார்த்தோம்னா IRNSS ஆர்எல்ஸ் NAV-IC அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவுக்குன்னு சொந்தமான ஒரு GPS நெட்வொர்க் மாதிரி. சரிங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சேட்டலைட் தான் இந்த NVS-02. ஆல்ரெடி நிறைய சேட்டலைட்ஸ் 8 சேட்டலைட்டை பேஸ் பண்ணி தான் இந்த IRNSS அப்படிங்கிறது இயங்கிட்டு வருது. அதில் இப்போ அனுப்பக்கூடிய NVS-02 நேவிகேஷன் சேட்டலைட் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான சேட்டலைட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதான் இந்த செய்தியிலையும் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான பொருட்கள்லாம் என்ன மாதிரியான ஆய்வு கருவிகள்லாம் இருக்க போகுது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு L1 L5 மற்றும் S-பேண்ட் டிரான்ஸ்பாண்டர்கள் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா அணுக்கடிகாரங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். 10 ஆண்டுகள் இதனுடைய ஆயுட்காலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பார்த்துருக்கோம். நன்றி.